என் பேர் ராஜேஸ்வரி. எனக்கு மாறு ஆப்ரேஷன் பண்ணி இது கேன்சர் மாறு எடுத்துட்டாங்க. இப்போ எனக்கு வலி நாக்கில் ஒரு கொப்பளம் மாதிரி வந்திருக்கு. நான் டாக்டர் பார்க்க வந்தேன். டாக்டர் சொல்கிறாங்க, இது மாதிரி மாத்திரைலாம் கொடுக்குறாங்க, இதே மாதிரி பால் சாப்பிடக்கூடாது. பண்ணி முடிச்சுட்டு எங்கள் நாக்குக்கு ஸ்கேன் எடுத்து எல்லாம் பார்த்தாச்சு. கழுத்து ஸ்கேன், அதான் ஸ்கேன், அது மாதிரி எந்த வியாதியும் எனக்கு கிடையாது. இப்போ தான் கொஞ்சம் வலி தாளம் இல்லை, ஒரு கொப்பளம் நாக்கு பக்கம் வீக்கமாக இருக்குது. பேச்சு வரல, எனக்கு கொஞ்சம் தடுமாட்டமாக இருக்குது. தாட்டான்னு தெளிவாக பேச முடியல, சாப்பிட முடியல, கொஞ்சமாக போட்டு முழுங்குறேன். இந்த பக்கம் சாப்பிட்றேன், இந்த பக்கம் சாப்பிட முடியல, எரியுது உயிரே போகுது. காரம் கொஞ்சம் அரிசியாக சாப்பிட முடியல. அதனால் இப்போ தான் ஒரு 10 நாளாக சாப்பாடே சாப்பிட்றேன், கவுச்சி சாப்பிட்றேன். இந்த சிக்கனு இது சாப்பிட்றேன், சரி சொல்கிறேன். கொஞ்சம் மழக்கம் கேர் கொஞ்சம் வருது. அதுமாதிரி எந்த உடம்பு எந்த ப்ராப்ளம் இல்லை, நல்லா இருக்குது. நான் வேலைக்கு போயிருந்தேன், நான் குங்குமம் ஒர்க் பண்ணியிருந்தேன், குங்குமம் பேக் போடுறது. அந்த வேலையால் எனக்கு வந்து கெமிக்கல் வேலை வச்சா தெரில. அதனால ஏதாச்சும் தெரிய மாறு வந்துச்சு, சரி கட்டி மாதிரி இருந்தது. நான் கண்டுக்காம விட்டேன். எதோ போட்டு பெருசாகிடுச்சு. எப்படி சொன்ன பொண்ணு தங்கிடுவேன். இந்த பிளட்டாக போயிருந்தது, கருப்பாகி போய் பிளட்டு போயிருந்தது. பிளட்டாக போக ஓவராக பிளட்டு போச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டல் பார்க்கவே, அவங்க ஹாஸ்பிட்டலில் ஒரு நாள் தங்கியிருந்தேன். உடனே ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் பார்த்தா எடுப்பாங்க, ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. ஒரு 100 பொறுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. எடுத்து முடிச்சுன்னா ஆப்ரேஷன் ரெடி பண்ணிட்டு முடிச்சுன்னா நல்லா ஆயிடுச்சு. அந்த இது எடுத்தாங்க, இது ப்ராப்ளம் நல்லா இருக்கிறேன். சரி எங்கள் பொண்ணு போய் பார்த்துட்டு வா, பார்த்துட்டுனாக்கா செல்லு மூலமாக பார்த்தா, அதான் சொன்னேன், இல்லை வேலைக்கு வரேன்.